ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான 1 pot மேக்ரோனி பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம இன்ஸ்டண்ட்டாகவும் செஞ்சு கொடுத்துடலாம். அதுக்கு நான் ஃபேவரட்டோட ஸ்பைரல் ஷெஃப் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே 5 minutes ஊற விட்டுடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: நல்லா பொடிசா சாப் பண்ண இஞ்சி, பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதும் நம்ம பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கீறி வச்சிருந்த ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் பொடிசாக கட் பண்ண ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஒரு தக்காளியை அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ காரம் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்தக்கப்புறம் நம்ம எடுத்திருக்க பாஸ்தாக்கு இந்த 1 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கொதிச்சதும் நம்ம இந்த ஒரு பேக்கெட் மேகி மேஜிக் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஸோ குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் நம்ம ஆல்ரெடி தண்ணியில் ஊற போட்டிருந்த மேக்ரோனி பாஸ்தா ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 minutes நல்லா வேக விடுங்க. 2 minutes கழிச்சு லிட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணிலாம் ட்ரை ஆகி நல்லா வெந்து வந்ததும் ஃபைனலாக கசூரி மேத்தி போட்டு சர்வ் பண்ணுங்க. ஒரு அட்டகாசமான மேக்ரோனி பாஸ்தா ரெடி. இது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.